வணக்கம் ஓவியா. சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் எதிரே பட்டப்பகலில் உணவகத்தில் ஒரு நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மதன்குமார் இவர் தூத்துக்குடி பகுதியில் கொலை வழக்கில் ஒன்றில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலம் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். உள்ளூர் பகுதிகளில் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்தால் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் என நினைத்த நீதிமன்றம் வெளியூரில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் மதன்குமார் காலை மாலை என இரு வேளைகளும் கையெழுத்து போட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு தனது மனைவி உடன் மதன்குமார் அங்கு எதிரே உள்ள உணவகத்தில் உணவு அருந்த சென்றார். அப்பொழுது கடைக்குள் நுழைந்த பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். நிலை குலைந்த மதன்குமார் கடையின் உள்ளே கீழே விழுந்து உயிரிழந்தார். உடனடியாக கடை பணியாளர்கள் அலறி அடித்த நிலையில் உடனடியாக மர்ம நபர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையர் அஸ்வினி தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்த மதனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பட்டப்பகலில் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.